ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன விலாகுங்க. விநாயகர் சதுர்த்தி சாட்டர்டே, அதுக்கடுத்த சண்டே 2 நாள் எடுத்த குட்டி விலாகுங்க. எங்கள் ஸ்ட்ரீட்டில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே விநாயகர் கோயில் இருக்குங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா வருஷம் விநாயகர் சதுர்த்தி நல்ல சிறப்பாக கொண்டாடுவோங்க. காலையில் 10 மணிக்கே அங்கே வந்து பார்த்திங்கன்னா கணபதி ஹோமம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் விநாயகருக்கு அபிஷேகமும் நடக்க இருக்குங்க. அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். அன்றைக்கி லஞ்சும் டின்னருமே பார்த்திங்கன்னா கோயிலில் தாங்க. அன்னதானம் எல்லாத்துக்குமே அரேஞ்ச் பண்ணியிருந்துச்சுங்க. அதனால சமைக்கிற வேலையும் கிடையாது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா அபிஷேகம் முடிச்சுட்டு நிஷாவுக்கு வந்து அதான் எங்கள் மாமா பொண்ணு கல்யாணம்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அவளுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து முறைக்கு ஒரு புடவை எடுத்துற வேண்டியது இருந்துச்சுங்க. அதுக்காக பர்ச்சேஸ்க்கு போயிட்டோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கரூரில் இருக்க சென்னை சில்க்ஸ்க்கு தாங்க போயிருந்தோம். பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக ஈவினிங் ஆயிடுச்சுங்க. ஈவினிங் அதே மாதிரி 6:30க்கு கோயிலில் பார்த்திங்கன்னா சந்தனக்காப்பு அலங்காரம் விநாயகருக்கு சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. பூஜையும் முடிச்சுட்டு அங்கே டின்னரும் முடிச்சாச்சுங்க. விநாயகர் சதுர்த்தி ரொம்ப மகிழ்ச்சியாக முடிஞ்சிச்சுங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு முகூர்த்த நாளுங்க. 2-3 ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வீடு கிரகப்பிரவேசம் ஒன்று அட்டன் பண்ணிவிட்டு, அடுத்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா என்னோடய சித்தப்பா பொண்ணு ஆர்த்திக்கு அன்னைக்கு நிச்சயதார்த்தங்க. பிளேட் டெக்கரேஷன்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்கங்க. பொண்ணுக்கு நிச்சயதார்த்த புடவை கொடுத்ததுக்கப்புறம் அழகாக ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. பொண்ணுக்கு பூ வச்சு பொட்டு வச்சுடுவாங்கங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து நகை போடுவாங்க. ஆர்த்தி ஒரே பொண்ணுங்க. என் தம்பி தான் வந்துட்டு மாப்பிள்ளைக்கு நகை போட்டு விட்றாங்க. இங்கே எங்கள் கரூர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒற்றைப்படையில் 5 பேர் 7 பேர் இந்த மாதிரி தாங்க பொட்டு வச்சு விடுவாங்க. மாப்பிள்ளை ஊர் பார்த்திங்கன்னா ஈரோடு பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க எல்லாருமே போயிட்டு பொட்டு வச்சு விட்றாங்கங்க. இதுவும் நல்லா தாங்க இருக்குது. வந்திருக்கவங்க எல்லாருமே பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட கலந்து பேசிட்டு போகிற மாதிரி. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த விலாக் இதோட முடியுது. இன்னொரு நல்ல விலாகில் பார்க்கலாங்க.